உங்களால டெய்லி ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த சூப்பரான ப்ராஜெக்ட்ல ஒரு சூப்பரான பிளாட்டை வந்து நீங்க வாங்கிக்கலாம். மாசம் வந்து ஒரு 3000 ரூபாய் வருதுங்க. ஒரு 3000 ரூபாய் உங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா, இஎம்ஐ அப்படின்ன உடனே பேங்க் லோன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கம்பெனியோட சைட்ல இருந்தே ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 50-50 இஎம்ஐ வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. லோ காஸ்ட் அப்படின்ன உடனே ஏதோ ஒரு டொக்கான ஏரியாவை காட்டுறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எக்ஸாக்டா இந்த சைட் வந்து மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஈசிஆர் போகக்கூடிய கனெக்டிங் ரோட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. எனக்கு பேக் சைடே வந்து பாப்பீங்க ஊரை ஒட்டின மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 799 ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பிளாட்டோட சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த லேண்ட் ஏரியா வந்து ஸ்டார்ட் ஆகுது. 600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னும் போது 4,80,000 ரூபாயில இருந்தே இங்க ஒரு பிளாட்டோட ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜீரோ காஸ்ட்ல 50-50 இஎம்ஐ பண்ணி தராங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். உங்க கையில முன் பணமா ஒரு 2,40,000 ரூபாய் இருந்தா போதும் இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு பிளாட்டை வந்து வாங்கிக்கலாம். ஃபுல் பேமெண்ட் பண்ணி இந்த இடத்துல நீங்க பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா லோ காஸ்ட்ல மட்டும் தர்றது இல்லாம இவங்க சைட்ல இருந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா அது மட்டும் இல்லாம 1 கிராம் கோல்டு காயினுமே வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஹாய், வெல்கம் பேக் டு சிறு தமிழா. இன்னைக்கு vlogல ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் பிளாட்டை பத்தி தாங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், மதுராந்தகம் முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லயும், ஈசிஆரை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிங் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயும், அது மட்டும் இல்லாம சுத்தி ரெசிடென்சியல் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இந்த ப்ராஜெக்ட். இந்த சைட்டை யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கந்தா ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து செந்தூர் கிராண்ட் சிட்டிங்க. இந்த சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர்ல 101 பிளாட்டா வந்து போட்டிருக்காங்க. 70 பிளாட் வந்து அவைலபிளா இருக்குங்க. ஒரு 30 பிளாட் கிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மினிமம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 1 கிரவுண்டு 2 கிரவுண்டு வரையுமே இங்க பிளாட்டோட சைஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ மதுராந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல டெவலப் ஆயிட்டு வரக்கூடிய ஏரியாங்க. சென்னையோட நுழைவாயில், அதாவது சென்னையோட நுழைவாயில் இப்ப செங்கல்பட்டுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுராந்தகம் தாங்க. மதுராந்தகத்தை குளோபல் சிட்டியாவுமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 2 இருந்து 5 வருஷத்துக்குள்ள நீங்கள் வாங்கக்கூடிய இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் கொடுத்தாலுமே உள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ராகும் போதே நல்ல பெரிய கேட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின் ரோட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 ஃபீட்ல பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. கட் ரோடு வந்து 30-24 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைட்டை சுற்றியுமே வந்து ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் என்ட்ராகும் போதே வந்து சைட்டே வந்து ஒரு கிரீனரி லுக்கு தருங்க. அவ்வளோ சூப்பரான ப்ராஜெக்ட். லோ பட்ஜெட் அப்படின்னாலுமே இவங்க அம்யூனிட்டிஸ்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மதுராந்தகத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்படின்றதுனால இந்த சரௌண்டிங்ல ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி, காலேஜஸா இருந்தாலும் சரி நிறையவே வந்து அவைலபிளா இருக்குங்க. ஒரு ப்ராப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்க. நீங்க லீகல் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணிட்டு உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. நான் வந்து முன்னவே வந்து சொல்லியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு ரோடு பேஸ்ல, அதாவது ஈசிஆர் கனெக்ட் பண்ற ரோடு பேஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரையுமே போகும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னாலே போதும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு 2000 ரூபாய்க்கு கம்மி இல்லாம எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கந்தா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வெறும் 799 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்ட் ஓனரோட ப்ராஜெக்ட்டுங்க. அதனால தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த புரோக்கரேஜுமே வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு பிளாட்டோட ப்ரைஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4,80,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க கையில முன் பணமா ஒரு 2,40,000 ரூபாய் இருந்தா போதும் இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம கம்பெனியோட சைட்ல 50-50 நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களால மாசம் ஒரு 3000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு வீட்டு மனையை வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாம 4,80,000 என்கிட்ட இருக்கு, நான் ஃபுல்லா கட்டி வந்து நான் இடத்த வாங்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பெனியோட சைட்ல இருந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா பிளஸ்
1 கிராம் கோல்டு காயினுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டை நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பெனியோட சைட்ல இருந்து சைட் விசிட்மே வந்து சப்போர்ட் பண்றாங்க. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்லை நான் உடனே வீடு கட்டி குடியேறணும், இந்த இடத்துல எனக்கான ஒரு வீடு வேணும், நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னுடைய பட்ஜெட்டில் வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கனவு வீட்டை எனக்கு பேக் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் கட்டலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இது. ஸோ எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்பர் கொடுத்துருங்க, கால் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃப்யூல். டாடா, see you soon.